திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வாசல் தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, 2 பேரிடம் மட்டும் சாபம் வாங்காதீங்க. இதான் தலைப்பு இன்னைக்கு. இது குறிப்பாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, 2 பேர்கிட்ட மட்டும் சாபம் வாங்காதீங்க அப்படின்னாக்கா, இது நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார். இதெல்லாம் டைப் பண்ணி போடலாமா வேண்டாமான்னு தெரியல, ஆனால் எனக்கு டவுட்டு, உங்களுக்கு ஃபோன் பண்ணியே கேட்டுறேனே அப்படின்னு. இதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன், எனக்கு கொஞ்சம் தெளிவாகும். எனக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகும் இல்லையா அப்படின்னாரு. இந்த சாபம் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறதும் இல்லை அடுத்தவங்கள்ட்ட நம்ம சாபம் வாங்கிறதும் இது உண்மையா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக உண்மைதான். தகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி சாபம் உண்டு. தகுதி பெற்றவங்க யார் அப்படின்னாக்கா 2 பேர். சாபம் கொடுக்கறதுக்கு 2 பேருக்கு தான் தகுதி உண்டு, மற்றவங்க யாருக்கும் தகுதி கிடையாது. அதாவது நம்ம மனுஷங்க என்ன பண்ண முடியும், நம்மளால் எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட முடியும், அவ்வளோதான். இன்னும் நம்ம ஒன்றும் அந்த கோபத்தெல்லாம் தாண்டி ஒன்றும் அப்படி ஒன்றெல்லாம் வாழ்ந்துடல நம்மலாம். ஏன்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் யாராவது ஒருத்தனும் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு போகிறோம், அவன் நம்மளை ஏமாத்தினானாக்கா அங்கே சாபம் விட்டு வருவோம். எப்படி சாபம் விட்டு வருவோம். அதனால் ஒன்றும் அவன் ஒன்றும் வீணாக போகிறது கிடையாது. ஒரு சிலங்க ஏதோ நம்ம தெரியாதனமாக நம்ம ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சுருப்போம், நம்மளை அடுத்தவங்க சாபம் விடுவாங்க, அதுவும் ஒன்றும் பலிச்சிடாது. இப்படி சாபத்தை மாற்றி 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 கொடுக்கணுன்னாக்கா இந்த உலகம் இருக்குமா இல்லை அழியுமா? இப்போ நமக்கு சாபம் கொடுக்குற ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுனாக்கா இந்த உலகம் எத்தனை முறை அழிஞ்சிருக்கும். அதாவது இத்தனை கோடி வருஷம் கழித்து தான் ஒரு பிரளயம் வரும், இத்தனை கோடி வருஷம் கழித்து தான் பிரளயம் வந்து ஒரு யுகம் பிறக்குங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நம்ம கையில் எல்லாமே இருந்ததுனாக்கா சாபம் கொடுத்து வீணாக்கி அழிஞ்ச வச்சு 100 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பிரளயம் வரும் நம்ம கையில் இருந்ததுனாக்கா. அதனால தான் எதை யார் கையில் எப்போ கொடுக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும். அதனால தான் கரெக்டாக இதை என்னாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகுத்து வச்சிருக்கிறான் இறைவன். இந்த 2 பேர்கிட்ட மட்டும் சாபம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது யார் 2 பேர்? அது 2 பேர்கிட்ட மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு? கண்டிப்பாக ஸ்பெஷல் தான். ஆனால் அவங்க சாபம் விடணும்னு விடவே மாட்டாங்க. அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள மீறி ஒரு செயல் நடக்கும், அது சாபமாக மாறும், அவ்வளோதான். இந்த 2 பேர் யார் அப்படின்னாக்கா, முதல்ல நம்மளை ஈன்ற தாய், நம்மளை பெற்றாங்களே அம்மா, அவங்கள்ட்ட சாபம் வாங்கவே கூடாது. காரணம்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மேலே மேலே நல்லா வளரணும் அப்படின்ட்டு வயிற்றில் கருவறைக்குள்ளார அந்த கருவறைக்கு உள்ளார பொத்தி பொத்தி வளர்ப்பான். அதாவது வேலைக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை கொடுப்பா, சத்தான உணவு சாப்பிடுவா, கரெக்டாக அவன்கிட்ட அந்த வயிற்றில் பேசி பேசி நல்லதை சொல்லியே வளர்ப்பான். வெளியே வந்த ஏற்பாடு பல சேட்டைகள் பண்ணுவோம். இந்த பல சேட்டைகள் பண்ணும்போது அம்மாவை மதிக்க மாட்டோம், யாரையும் மதிக்க மாட்டோம். இதில் என்னென்னா, ஒரு லெவலுக்கு போகும்போது சுத்தமாக அம்மா மதிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு வேளை சாப்பாடு போடுறது கூட யோசனை பண்ணி வெளியே தள்ளிடுவாங்க, அது ஒரு சிலவங்க இருக்காங்க.
இவங்களுக்கு அப்போ கூட அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது தான் பண்ணுவாங்க. என் பிள்ளை நல்லா இருக்கட்டும். எனக்கு சாப்பாடு போடலாம் என்ன, அவன் நல்லா இருக்கட்டும். அம்மா சாபம் விட மாட்டாங்க அந்த நேரத்துல. அந்த பெத்த வயிறு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பெத்த வயிறு எரியுது தெரியுமா? அப்படின்னுவாங்க தெரியுங்களா? அப்பதான் அது எரியும். பெத்த வயிறு எப்போ எரியும்? இவன் ஒரு வேளை சாப்பாடு போடாம அம்மாவை துன்புறுத்துறான் பார்த்தியா? அப்போ அந்த இவங்க அப்போ கூட சாப்பிட விட மாட்டாங்க. அந்த கருவில் இருந்த அந்த ஒரு அக்னி அது வந்து இவனை எரிக்க ஆரம்பிக்கும். அது சாபமாக மாறும். அது மாறும்போது தான் இவனுடைய ஆட்டம் அடங்குமே கொஞ்சம் கொஞ்சமாக. இவன் அனுபவிப்பான். இவனுக்காக யார் அம்மாவுக்கு சாப்பாடெலாம் போடாதீங்க அப்படி சொல்லி இது பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் பாதிப்பாங்க. இதை தூண்டி விடுறாங்க இல்லையா அவங்க. அதனால் பெத்த தாய்க்கு சோறு போடுங்க. பெத்த தாயை என்றைக்குமே நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த சாபம் யாருக்கும் வராது. இதுதான் உண்மை. அடுத்தது 2வது ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னாக்கா தாயை காட்டிலும் மேலானவர். அதாவது இவங்களாவது ஒரு தாய்க்கு சமம், அவர் 1000 தாய்க்கு சமம் கொண்டவர். அப்படி யார் அப்படின்னாக்கா நமக்கு நல்வழி நல்லொழுக்கத்தை காட்டி நல்ல பயணத்தை ஏற்படுத்தும், மறுபிறவியை கொடுக்கும் மெய் ஞான குரு. அது என்ன மெய் ஞான குரு? ஒன்று குருன்னு சொல்லு, இல்லை ஞானகுருன்னு சொல்லு, இல்லை மெய்ஞான குரு. இது என்ன மெய்ஞான குரு? ஒன்றும் புரியலையே அப்படின்னு. இதை 3ஆக பிரிச்சுக்கலாம். குரு பிரிச்சுக்குங்க, ஞானகுரு பிரிச்சுக்குங்க, மெய்ஞான குரு பிரிச்சுக்குங்க. அதாவது குரு என்பவர் நம்ம புறக்கல்வியை போதிக்கிறவர். அதாவது பட்டப்படிப்புலாம் படிக்கிறோம் இல்லையா, இந்த பட்டப்படிப்புலாம் நமக்கு சொல்லி கொடுக்குறவர். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு சொல்லி கொடுத்து படித்து முடித்து ஒரு வேலைக்கு போவோம், நல்லபடியாக இருப்போம். இதை புறக்கல்வியை போதிக்கிறவர். இந்த புறக்கல்வியை போதிக்கிறவரை நம்ம ஏதாவது அவருக்கு தூத்தி எதாவது பேசணும், அதாவது அவருக்கு ஏதாவது சின்ன துரோகம் அப்படி பண்ணாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அது என்ன பலன் அப்படின்னாக்கா, அவர் குரு இல்லையா, அவருக்கு ஒரு சின்ன துரோகம் எதாவது பண்ணாக்கா படிச்சிருப்போம், படித்தும் கஷ்டப்படுவோம், இவ்வளோதான். அது காலப்போக்கில் அதுவும் மாறிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கால் கஷ்டப்படுவோம், அப்புறம் ஏதாவது வேலை கிடச்சிடும், ஏதோ தொழில்கள் பண்ணி அது கிடச்சிடும். அது காலப்போக்கில் மாறிடும். எது? புறக்கல்வியை போதிக்கிற குருவுடைய சாபம். அது எப்படின்னாக்கா நம்ம மணல் மேலே ஆட்டம் ஆடுற மாதிரி. அது ஒரு மழையோ இல்லை காற்றோ வந்தால் அந்த மணல் சரியாயிடும், அது குறிப்பிட்ட நாள். 2வது ஞானகுருன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சில மெய்ஞான குருவிடம் தீட்சையை வாங்கி நமக்கு தீட்சையை கொடுப்பார். அதாவது நல்லபடியாக பயணம் பண்ணுங்க, இப்படி போனீங்கன்னாக்கா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், இப்படி போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஞான குருவிலே 2 விதமாக பிரிச்சுக்கலாம். அதாவது பணத்தை வாங்கி நல்வழி காட்டுறவங்களும் இருக்காங்க, பணங்களும் எதுவுமே வாங்காமல் நல்லதை மட்டும் செய்கிறதுக்கு ஒரு ஞானகுரு இருக்காங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்படி ஒரு ஞானகுரு இருக்காங்க. ஆனால் பணம் வாங்கிக்கிட்டு செய்கிறதும் நல்வழி தான், பணமே இல்லாமல் எதையும் எதிர்பாராமல் செய்கிறதும் நல்வழி தான். ஆனால் நல்வழி தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இதில் எப்படின்னாக்கா வச்சுக்கலாம், ஒரு லெவலுக்கு போன பிற்பாடு இவர் மட்டும் என்ன சும்மா சொல்லி கொடுத்தாரு, காசை வாங்கி தானே சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துடும். இவர் என்னத்துக்கு மதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நமக்குள்ள ஒரு இது வந்து அப்படியே போயிட்டுருப்போம் சில நேரத்தில். இதுக்கும் ஆளாகும். எதுக்காகன்னா, இதனுடைய எப்படின்னாக்கா இது வந்து மரத்தில் செதுக்கிய சிற்பம் போல். இதுவும் ஒரு நாள் காணாமல் போயிடும். ஒரு நல்லா மழை பூந்து வெள்ளம் அடித்து புயல் வந்ததுன்னா இந்த மரமும் காணாமல் போயிடும்.
விழுந்துடும். இதுவும் ஓரளவுக்கு இதுவாகிடும். இந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சாங்களே உபதேசம், அவங்கள்ட்ட காசோ எதையும் எதிர்பார்க்காம நல்வழி கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தாங்க இல்லையா? அவங்கள்ட்ட எப்படின்னா, இந்த மலை உச்சியில் பாறைங்கள்லாம் இருக்கிற அதில் சிற்பம் செதுக்குன மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் போவார். அந்த நல்லா உங்களுடைய கரெக்டாக அந்த பாறையில் போய் உக்காந்துரும். இது எப்போ போகணுன்னாக்கா, யாரா ஒரு சிற்பியை வரணும் அதை செதுக்கிறதுக்கு. அதை செதுக்கி உருவமாக மாறி அந்த உருவம் எடுத்து கருவறைக்குள்ளார போகணும். கருவறைக்குள்ளே போதோ இல்லையோ ஒரு சிலையாக சிற்பமாக நிற்கணும். அப்போ தான் அந்த சாபம் தீரும். ஏன்னா அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு செஞ்சாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு வருது. இன்னொருத்தர் இருக்கார், ஹைலைட், மெய்ஞான குரு. அதாவது காகபூசுண்டர், அகத்தீசர், போகர், திருமூலர், காலாங்கி, ராமலிங்க பெருமான், இவங்கெல்லாம் மெய்ஞான குருக்கள். இவங்க ஒரு கட்டத்தில் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எத்தனை பேர் உணர்ந்தாங்க, எத்தனை பேர் தெரியாது. ஒரு கட்டத்தில் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பேசும்போது கரெக்டாக அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்ச் பண்ணி கரெக்டாக போகணும். அதில் ஏதாவது அவங்களுடைய வார்த்தையை மீறி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா மிகப்பெரிய ஆளாகும் சாபத்துக்கு. அதாவது இவங்களுக்கு எப்படின்னாக்கா, இதுவாது பரவாயில்ல, மணலில் ஆட்டம் போட்ட மாதிரி ஒரு நாள் காற்றடிச்சு சரியாயிடும். ஒரு நாள் புயல் வந்து மரமும் சாஞ்சிடும், அதுவும் சரியாக போயிடும். ஒரு நாள் அந்த பாறையில் ஏற்பட்டு அந்த பாறையும் சிற்பமாக மாறி கோயிலுக்கு வர்றதும் உண்டு. இவங்களது மட்டும் சாபம் வாங்கிட்டா உள்ளே இருக்கிற கோவில் கருவறை இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற விக்கிரகம் அதை தொட்டு வணங்கி பூசை செஞ்சால் கூட சாபம் போகாது. அப்பேற்பட்ட மெய்ஞான குருமார்களிடம் சாபம் வாங்காதீங்க. இதுதான். 2 பேர்கிட்ட மட்டும் சாபம் வாங்கக்கூடாது. பெற்ற தாய், மெய்ஞான குரு, இவங்க 2 பேர்த்தையும் சாபம் வாங்காமல் இருந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கை மேலே 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 சிறப்பாக இருக்கும். பெற்ற தாயை காலை தொட்டு வணங்கி மதிப்போம். நமக்கு வழிகாட்டுற குருமார்கள் காலை தொட்டு வணங்கி சரணாகதி அடைவோம். அதாவது சரணாகதிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது புறக்கல்வி போதிக்கிறார் இல்லையா, அவர் தொட்டு வணங்கலாம், தப்பு கிடையாது. ஞான குரு இருக்கார் இல்லையா, அவரையும் தொட்டு வணங்கலாம், தப்பு கிடையாது. மெய் ஞான குரு, அவர்கிட்ட தான் நம்ம சரணாகதியை அடையணும். சரண்டர். இதை விட்டால் வேறு இடமே இல்லை. என்ட்டு அதுதான், கடைசி அதுதான். இந்த குருமார்கள் தான் நம்மளுடைய மொத்தத்தையும் மாத்திர கெப்பாசிட்டி உள்ளவங்க. தாயை மதிப்போம், மெய்ஞான குருவை மதிப்போம், வாழ்க்கையில் மென்மேலும் உயருவோம். திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.